சனி கிரகம் சனி பகவானுடைய மகாதிசை 19 வருட ராஜாதி ராஜயோக சனி திசை. இந்த 19 வருட சனி திசை யார் யாருக்கு ராஜாதி ராஜயோகத்தை கொடுக்கும் திசை அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் மேஷம் முதல் மீன லக்னம் வரை நீங்கள் எந்த லக்னத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரத்யக்ஷமாக பொருந்தும். இந்த வீடியோவில் என்னென்ன ராஜயோக பலன்கள் எந்தெந்த லக்னங்களுக்கு சனி திசை நடக்கும் பொழுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேச போகிறோம். எந்தெந்த லக்னங்களுக்கு 19 வருட சனி திசை நல்லதை செய்வார், எந்தெந்த லக்னங்களுக்கு 19 வருட சனி திசை கெட்டதை செய்வார் அப்படிங்கிறத உண்மையை உடைக்கும் வழியாக நாம் பேச போகிறோம். 19 வருட சனி திசை மேஷம் முதல் மீன லக்னம் வரை யார் யாருக்கு நல்லது செய்வார்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சனி பகவான் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 2 நிமிடம் சனி பகவானை பற்றி பேசுவோம். சனி பகவான் சூரிய பகவானுடைய புத்திரன். சனி இருளை குறிக்கக்கூடிய கிரகம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பில் வேலை செய்வார். தசாநாதனாக வரும்பொழுது ஒரு மாதிரியான பலன்களையும், 7.5 சனி அஷ்டம சனியாக வரும்பொழுது வேறு விதமான பலன்களையும் மாற்றி செய்ய கடமைப்பட்டவர். சனி பகவான் தர்மத்தின் தலைவன். சனி பகவான் தொழில் காரகன். சனி பகவான் கர்மத்தின் காரகத்துவம் பெற்றவர். சனி பகவான் லாபத்தை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய கிரகம். சனி பகவான் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அத்துணை விதமான சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரகத்துவம் பெற்ற ஒரே கிரகம். சனி பகவான் அரசியல் பதவிகளை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நாடாளும் ராஜாதி ராஜ பதவிகளை கொடுக்கக்கூடிய பகவான். சனி பகவான் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மருத்துவராக டாக்டர்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர். சனி பகவான் விளையாட்டுத் துறையில் ஒருவர் சாதிக்க வேண்டுமென்றால் விரைவாக சாதிப்பதற்கான பலாபலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான்.